பாஜகவும் திமுகவும் கிட்டத்தட்ட நெருங்கி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விருப்பம் இருந்தால் அவங்க நம்மகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க, நமக்கு விருப்பம் இருந்தால் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். சேரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. யார் கூட வேணால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி வைத்துக்கொள்ளலாம். கொள்கைகள் மாறுபடுமே தவிர கூட்டணிகள் என்றைக்குமே வந்துட்டு மாறுபட்டது கிடையாது. நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி திமுக கூட பிஜேபி கூட்டணி வைக்கலையா? இவர் முதலமைச்சரான பிறகு தான் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடுற மாதிரி இவர் பண்ணுறாரு. முக்கியமான பிரச்சனை தாங்க காவிரி நீர் தாங்க முக்கியமான பிரச்சனை. அது முக்கியமாக உங்களுக்கு டீலிமிட்டேஷன் முக்கியம். டீலிமிட்டேஷன் 2029 தேர்தல் வரும்போது அது இன்னும் உங்களுக்கு மசோதா தாக்கல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மசோதா மீது விவாதங்கள்லாம் நிறைய இருக்குது. அது முக்கியமாக உங்களுக்கு காவிரி டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும். இது அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டால் பெருசாக தமிழ்நாடு கிடையாது. தாவேகாவால் ஒரு எம்பி கூட அங்கே ஜெயிக்கல. அப்படி இருக்கும்போது தாவேகா இந்த எம்பிகளுடைய கூட்டத்தை கூட்டுறதுக்கே அவங்களுக்கு வந்துட்டு இது கிடையாது. அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திருமிகு ஃபயர் சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மசோதாவை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அது வந்து உண்மையான டீலிமிட்டேஷன் கிடையாது, மோடியோட லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து காங்கிரஸ் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் வந்து திமுக வந்து உங்களுக்கு உதவி செய்கிற வகையில் ஒன்று ஆதரவளிக்க போகுது, இல்லைன்னா வெளிநடப்பு செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் தரப்புலேருந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, காங்கிரஸ் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு இது தகுதியே கிடையாது. 3 தடவை அவங்க பண்ணும்போது இன்றைக்கி நாங்கள் முதல் தடவை அதுக்கப்புறம் 50 வருஷமாக பண்ணவே இல்லை. இப்போ தான் பண்ணுறோம். அந்த 25 வருஷம் கூட வாஜ்பாய் அரசு தள்ளி வச்சாங்க. 99 25 வருஷம் கூட இப்போ வேண்டாம், 25 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் வேண்டாம், அருண் ஜேட்லி சட்ட அமைச்சர் அப்போ தள்ளி வச்சு அப்போ இப்பயும் பண்ணலாம். எப்போ பண்ண முடியும்? ஏன்னா இன்றைக்கி மக்கள் தொகைன்றது கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அப்போது இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வார்டு இருந்துச்சு, இன்றைக்கி 200 வார்டு ஆச்சு. ஏன் மாற்றினீங்க இல்லையா? ஏன் மாற்றினாங்க? அப்போ காங்கிரஸ் ஒத்து ஏன்னா அந்த மக்கள் தொகை ஏற்ற மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் வரணும், வந்தால் தான் அவங்களுக்கு தேவையானதை செய்ய முடியும். 30 லட்சம் எம்பிக்கு 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து வேலிட். 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாயிலும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு மாதிரி சில தொகுதிகளில் வந்து 10 லட்சம் எம்பிக்கு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசில் அப்படி இல்லை, சினாரியோவே வேற. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன விஷயத்த சொல்கிறாங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் வெற்றிகரமாக செயல்பட்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்லாம். அவங்களுக்கு இது ஒரு தண்டனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, அதனால தான் இப்போ குறைக்கிறோன்னு யாருமே உங்களுக்கு சொல்லவே இல்லை. இப்போ தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரியான மாநிலங்களுக்கு குறைக்க போகிறோம், 50% ஏற்றி தான் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ அது 39லேருந்து 50% ஏற்றினாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டா 69 அப்படி வரப்போகுது இல்லையா? அப்போது உங்களுக்கு ஏற்றி தான் குறையாதுங்கிறத யார் சொல்லியிருக்கிறா? எங்கே சொன்னாங்க? இது பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்கிறார், எந்த விதத்திலையும் தமிழக தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமும் விதண்டாவாதமாக பேசுறதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 28 தொகுதியாக சுருங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. கேரளாக்கு 20லேருந்து 12லேருந்து 14 அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை சொன்னாங்க. அப்போ ஒரு அச்சம் இருந்தது. அதன் பிறகு நீங்கள் கடந்த முறை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்ச மசோதாலேயே அந்த 7.2 ரேஷியோ அப்படிங்கிறது நீங்கள் உறுதிப்படுத்தலை அப்படிங்கிறதுனால தான் திமுக எதிர்ப்பு தெரிவிச்சு. இல்லை, திமுக கூட இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல. என்ன கேட்குறாங்கன்னா, திமுக நாங்கள் சொல்லக்கூடிய சில மாற்றங்களை செஞ்சாக்கா தொகுதி முறை வரையும் நாங்கள் வரவேற்கிறோம், நேத்திக்கு கனிமொழி பேசி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ அதுதான் அவங்க சொல்றது வந்து எப்படி நார்த் இந்தியாவில் ஃபேர் நீட்டோ அந்த மாதிரி இதில் அதுக்கான பரிசீலனை இருக்குது. உங்களுக்கு இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கூட உங்களுக்கு அந்த மசோதா வரதுக்கு வாய்ப்பு இல்லை தான் நான் நினைக்கிறேன். அதுவும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, எல்லாருடைய ஒப்புதல் பெற்று அதுக்கப்புறம் தான் அந்த மசோதாவை நிறைவேற்றும், யாருக்கும் இதில் பாதிப்பு இருக்காதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த முறை வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு. எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி அதுக்கான இண்டிகேஷன் தெரியலை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறீங்க? இல்லை, இண்டிகேஷனுங்கிறது வேற, அதுக்கான நடவடிக்கை என்பது வேற. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த முகாந்திரம் 2019 திடீர்னு வந்து ஒரு நாளில் அந்த கேபினெட் பாஸ் பண்ணுச்சு, ஆர்டிகல் 370 நாங்கள் ரிவோக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து. அதனால் பாஜக வந்து எப்போவுமே
ஒரு பிளான் பண்ணி எதுவும் பண்றதில்ல. ரொம்ப நாள் நீண்ட கால பிளான் இருந்திருக்கும். டக்குன்னு ஒரு நாள் எக்ஸிக்யூட் பண்றது தானே நம்ம பார்க்குறோம். அதாவது இது பண்ணியே ஆகணும். இன்னும் இதை தள்ளி போட முடியாதுங்கிற மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அது இப்போ நடக்குதா இல்லை அடுத்த கூட்டத்தொடரில் நடக்குதாங்கிறதா? ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும். நடக்கல மாற்று கருத்தில். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாருல்ல, டீலிமிட்டேஷன் எந்த வகையில் வந்தாலும் தமிழ்நாடு அதுக்கு எதிர்த்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இல்லை தமிழக மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேரை உருவாக்குறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி இப்போது இந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டால் பெருசாக தமிழ்நாடு கிடையாது. புரியுங்களா? உங்களுக்கு ஆந்திரா, கேரளா தான். சரிங்களா? ஏன்னா நம்மளை விட அவங்க தான் வந்துட்டு அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் அதிகமான மக்கள் தொகையை குறைச்சவங்க. அப்போ அவங்களே வந்துட்டு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பெருசாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அவங்களும் திமுக என்ன சொல்கிறோம், எங்களுக்கு திருத்தங்கள் மட்டும் பண்ணி கொடுத்தா நாங்கள் வரவேற்கிறோம் தான் சொல்கிறாங்க. ஆந்திராலையும் வரவேற்கிறாங்க. வெளிப்படை. அப்போ ஆந்திராவும் உங்களுக்கு வந்துட்டு குடும்ப கட்டுப்பாட்டில் அந்த மாநிலமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த மாநிலம் அவங்க ஏற்றுக்கிறாங்க. கர்நாடகா ஏற்றுக்கிறாங்க, கேரளா ஏற்றுக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் என்ன பிரச்சனை? அப்போது இவங்களுக்கு என்ன? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன்னாவே நோ டீலிமிட்டேஷனுங்கிறத அர்த்தம்னு மதுரை எம்பி சு வெங்கடேசன் சொல்கிறாருல்ல. இல்லைங்க, இப்போது அவங்க தெளிவாக அவங்க மத்திய அரசு தெளிவாக சொல்கிறாங்க. 2 சப்ஜெக்ட் சொன்னாங்க. 50% ஏற்றி கொடுக்குறோம், அப்படி இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கலாம்னு 2 சொல்லிட்டாங்க. நீங்கள் இதுவும் வேண்டாம் அது வேணாம்னா அப்புறம் எப்படி தான் அப்போ நம்ம பிரிக்க முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான கிட்டத்தட்ட 16 கோடி மக்கள் இருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி தாங்க. 2 மடங்கு இருக்குது. 2 மடங்கு இருக்கக்கூடிய மக்கள் அங்கே பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதே போல் மேற்கு வங்கத்தில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், பீகாரில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இப்போ இங்கே பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக தான் இப்போது அந்த 50% கொடுக்குறோங்கிறது யாருக்காக கொடுக்குறாங்கன்னா இங்கே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி இங்கே பாதிக்கப்படணும் அப்படின்னாக்கா மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ணுவோம். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதை எதிர்த்தார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும்னு சொல்லி. அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிசிகாவாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் அவங்களும் அப்போ கேட்டாங்க மு.க. ஸ்டாலினோட சேர்ந்து. இப்போ நோ டீலிமிட்டேஷன் ஒரு இதை மாற்றிருக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன், இவங்களோட நிலைப்பாடு கூட்டணி திமுக கூட. இப்போ திமுக என்ன சொல்கிறது, அதுக்கு எதிராக தான் பேசி ஆகணும் இவங்க. ஏன்னா அவங்க கூட்டணி இப்போ அப்படி இருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு மனதாக நாங்கள் நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு நிறைவேற்றினாங்க. ஆனால் ஒரு மனதாக நிறைவேற்றலாம். திமுக வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை, அதிமுகவும் ஆதரவு தெரிவிக்கலை. அப்போ புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ பெரும்பான்மை எம்பிக்கள் புறக்கணிச்சிட்டு இவங்க மட்டும் இந்த எம்பிக்கள் கூட யாரோட தேவையில் வந்தவங்க? அவங்க தேவையில் வந்தவங்க, இவங்க தேவையில். தாவேகாவால் ஒரு எம்பி கூட அங்கே ஜெயிக்கல. அப்படி இருக்கும்போது தாவேகா இந்த எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டுறதுக்கே அவங்களுக்கு வந்துட்டு இது கிடையாது, தார்மீக பொறுப்பு கிடையாது. முதலமைச்சருக்கு சட்டப்படி அந்த வாய்ப்பு இருக்குதானே. அப்போ நீங்க ஏன் மேகதாதுக்கு கூட்டல? எவ்வளவு வாட்டி கேட்கறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு. அப்போ அதே பொறுப்பு அவருக்கும் இருக்குல்ல. அதை பண்ணாத இதை மட்டும் பண்றாங்க. இது வீரியமா? இந்த பிரச்சனையோட வீரியம் தெரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்கோமா? இப்போ முக்கியமான பிரச்சனை என்னங்க? காவிரி தாங்க முக்கியமான பிரச்சனை. அது முக்கியமா உங்களுக்கு டீலிமிட்டேஷன் முக்கியமா? டீலிமிட்டேஷன் உங்களுக்கு 2029 தேர்தல் வரப்போது. அது இன்னும் உங்களுக்கு மசோதா தாக்கல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மசோதா மீது விவாதங்கள்லாம் நிறைய இருக்கு. அது முக்கியமா உங்களுக்கு காவிரி முக்கியமா? அப்போ காவிரிக்கு அனைத்து கட்சியும் கூட்டத்தையும் கூட்டாதவர் எம்பிக்களை மட்டும் கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னா அப்போ அவரோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? அப்போ அவருக்கு மத்திய அரசு எதிர்க்கணும், மத்திய அரசு வந்து குறை சொல்லணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவருக்காரே தவிர. அன்புமணி சொல்றாரு என்னன்னா, காங்கிரஸ் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி திமுகவோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை கூட்ட சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் அதே தானே அவரும் சொன்னாரு. உதயநிதி அதான் சொன்னாரு. நீங்க காவிரிக்கு நீங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அதுக்கப்புறம் எம்பிக்கு நாங்க வரணுமா வேணாமா நாங்க முடிவு பண்றோம். கோல் யார்கிட்ட கொடுத்துட்டு போனாரு? அப்போ முதல் முறையாக பார்க்குறேன் பாஜக உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு துணியில பேசுறீங்க. இல்லை, சப்போர்ட் கிடையாதுங்க. அவர் இருக்கிற நிலைப்பாட்டை தெளிவாக சொல்றாரு. அது யார் சொன்னாலும் சரி, காங்கிரஸ் சொன்னா கூட நாங்கள் அதை வந்து ஆதரிப்போம். சரிங்களா? இப்போ இதே வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிலைப்பாடு இருக்கு. அப்போ ஏத்துக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே கூட 125 நாள் வேலை திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இங்கேயும் வந்துட்டு பிரதமருடைய காப்பீட்டு திட்டத்தை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசு ஏற்றுக்கல. அதுக்காக வந்துட்டு எல்லாரையும் நம்ம எதிரியாக பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை மத்திய அரசு கொண்டு வர ஒரு விஷயத்தை ஒரு இது ஓகே, இதை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணால் இதை ஏற்றுக்கலாம்னு சொல்லும் போது அப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுத்தது தப்பு இல்லையா? அவங்க ஆதரவு. இவருமே மோடி எதிர்ப்பு தான் கூர்மைப்படுத்துற மாதிரி தான் தெரியும். அப்படிதான் பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் தான் சிறுபான்மையினரோட பாதுகாவலர் அப்படிங்கிறத இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் சொல்ற விதமாக தான் அவரோட நடவடிக்கைகளுமே இருக்குது. அப்படிங்கும்போது பாஜக வளருவதற்கான ஸ்கோப்பே இல்லைங்கிறது என்ன தெரியுது? அதுதான் இப்போ அதுதான் நாங்கள் சொல்கிறோம். எங்களை மாதிரி ஆட்கள் அதுதான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த தமிழ் தாய் வாழ்த்து விஷயத்தில் கூட அவர் தேவையில்லாத ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இவர் தான் இப்போ இவர் ப்ரொபகண்டா பண்ணுறாரு. என்ன ப்ரொபகண்டா பண்ணுறாருன்னா, அதை இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி என்னமோ தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடாத மாதிரியும் அது மத்திய அரசு தடை பண்ணி வச்சிருந்த மாதிரியும் இவர் முதலமைச்சரான பிறகு தான் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடுற மாதிரியும் இவர் பண்ணுறாரு.
அதே தான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கும்போது மேகதாது விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மேகதாது அணையை கட்டிட்டா உபரி நீர் கூட நமக்கு இங்கே வராது. 80 TMC தண்ணி வந்து தானாக வரும். அதை கட்டிட்டாங்கன்னா எதுவுமே இங்கே வராது. அந்த விஷயத்தில் கூட மத்திய அரசு அவங்களுடைய பிளானை நிராகரிச்சிருக்கிறாங்க. இல்லையா, அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து வேற மாதிரில பதில் சொல்லியிருந்தார் இணையமைச்சர். இல்லை தெளிவாக இல்லைங்க, இணையமைச்சர் பதில் சொன்னது வேற. அந்த துறை அவங்களுடைய அந்த வரைவை நிராகரிச்சிருக்கிறாங்களா இல்லையா, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, நிராகரிச்சிருக்கிறாங்க. அது நிராகரிச்சது அந்த துறையே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இதை பற்றி பேச வேண்டிய அப்போ மத்திய அரசு மேகதாது அணை விஷயத்தில் இரட்டை நாடகம்லாம் போடலை. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. என்னது, மேகதாது அணை கட்டக்கூடாதுன்ற தெளிவாக இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அங்கே வந்து ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தது பாஜக. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை விட செல்வாக்கு மிக்க மாநிலம் பாஜகவுக்கு. அப்படி இருக்கும்போது கூட பாஜக தமிழக மக்களின் நலனுக்காக தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க போது, அதே மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து அங்கே எம்பிக்களை விட தமிழ்நாட்டில் அதிகப்படியான எம்பி இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் இந்த நிலைப்பாட்டை எடுக்கணும்ல. அப்போ காங்கிரஸ் விட்டு கொடுக்கணும். ஆனால் காங்கிரஸ் விட்டு கொடுக்க மாட்டேங்குது இல்லையா. இப்போ உங்களுக்கு தமிழகத்தில் வந்து ஆந்திராவை விட தமிழகத்தில் கர்நாடகாவை விட தமிழகத்தில் எம்பிகள் அதிகம். நம்ம அதிகமாக புதுச்சேரியோட சேர்த்து. அப்படி இருக்கும்போது இப்போ கூட சரி, கன்னியாகுமரியில் 5 எம்எல்ஏக்கள், அவங்க 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுவும் நம்ம வாய்ப்பு ஜெயிச்ச 5 பேர்த்துல 3 பேர் கன்னியாகுமரி. ஆமாம், கன்னியாகுமரி. அப்போ அந்த வாய்ப்பு அவங்களுக்கும் தமிழக மக்கள் கொடுத்துருக்கும் போது, அப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக இவங்க இங்க இருக்க காங்கிரஸ் எப்படி சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தேசிய காங்கிரஸ் மே 4 தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு இந்த டாக் வந்து எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிக்குது. பாஜகவும் திமுகவும் கிட்டத்தட்ட நெருங்கி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது 2 கட்சியுமே வந்து அதிகாரப்பூர்வமா மறுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களும் சொல்ல, நீங்க தேர்தலுக்கு முன்பாக இந்த விரோத திமுக நீங்க சொல்லுவீங்க, அவங்க பாசிச பாஜகன்னு சொல்லுவாங்க. இந்த மே 4 அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்களும் சொல்றது இல்லை, நீங்களும் சொல்றது இல்லை. அப்பதானே அந்த சந்தேகம் வருது. நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி திமுக கூட பிஜேபி கூட்டணி வைக்கலையா, வச்சு 4 எம்எல்ஏ ஜெயிக்கலையா, ஜெயிச்சு 4 எம்எல்ஏ உள்ளே போகலையா, இல்லை அவரும் கலைஞர் அவர்களும் குறைஞ்சபட்ச செயல் திட்டம் எழுதி கொடுத்து தான் எங்கள் கூட்டணி வச்சாரு. அப்படி கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அப்படி ஒன்றும் பாஜகவோ திமுகவோ தீண்டத்தகாத கட்சிகள் கிடையாது. யார் கூட வேணால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி வைத்துக்கொள்ளலாம். கொள்கைகள் மாறுபடுமே தவிர கூட்டணிகள் என்றைக்குமே வந்துட்டு மாறுபட்டது கிடையாது. தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைன்னா விட்டுட்டு போயிடலாம். இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு. திமுகவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கனிமொழி சோமு சொன்ன அதான் சார் நான் சொல்கிறேன், கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு கேட்குறேன். அவங்க என்ன தீண்டத்தகாத கட்சியா? இல்லை நான் கூட்டணி வைக்கக்கூடாது, நாங்கள் ஏதாச்சும் பாண்ட் எழுதி கொடுத்துருக்குறோமா? அப்படிலாம் கிடையாது. நீங்களும் அவங்களும் தேர்தலுக்கு முன்பாக ஒருவர் எப்படி விமர்சனம் பண்ணீங்கன்னு தமிழ்நாடு சார் நானும் சொல்ல. திருமாவளவன் விஜய் விமர்சிக்காததா சொல்லுங்க? திருமாவளவன் விஜய் விமர்சிக்க, கம்யூனிஸ்ட் விஜய் விமர்சிக்காததா, வைகோ விஜய் விமர்சிக்காததா? இப்போ எல்லாம் ஒன்றா கூடி இல்லையா? எப்படி கூடி இருக்கிறாங்க? அப்போது தேர்தலுக்கு முந்தைய ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பிந்தைய ஒரு நிலைப்பாடு எப்படி வந்தது அவங்களுக்கு? அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரியும், இங்கே கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒன்றா இருக்கிறாங்க. கேரளாவில் இருக்காங்களா? கிடையாது. மேற்கு வங்கத்தில் இருக்காங்களா? கிடையாது. இந்திய கூட்டணியிலேயே முரண்பாடு இருக்குது அவங்களுக்குள்ளேயே. அவங்களே ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது. கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் உடன்பாடு கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க கூட இருக்கணும், இவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு யாரும் எதுவும் கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க விருப்பம் இருந்தால் அவங்க நம்மகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க, நமக்கு விருப்பம் இருந்தால் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். சேரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. எப்போவுமே வந்து பாஜகவும் திமுகவும் 99 சேர்றதுக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கும் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து அவங்க நிறைவேற்றாமல் 1 வருஷத்துலேயே அந்த ஆட்சியை கவுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தேவைப்பட்டது திமுகவிற்கு பாஜகவோட சேர. இப்போ டீலிமிட்டேஷனை ஒரு காரணமாக பார்க்குதா திமுகவும் சரி பாஜகவும் சரி? இல்லை, அதான் அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல எங்களுக்கு. இவங்க வாபஸ் வாங்கினது காரணம் திமுக ஆட்சியை கலைக்க சொல்லி ஒரு நிர்பந்தம். யார்? ஜெயலலிதா அவர்கள். அப்போ திமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க தமிழ்நாட்டில். அப்போ அவங்க ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. என்றைக்குமே அந்த ஆர்டிகல் 351 நாங்கள் பயன்படுத்தினதே கிடையாது. பிஜேபி இது வரைக்கும் எந்த மாநில அரசையும் நாங்கள் கலைச்சதே கிடையாது. ஆனால் இந்த காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 75 முறை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இல்லைனா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கணும். எம்ஜிஆர் அவர்களுக்கு 1 முறை, கலைஞர் அவர்களுக்கு 2 முறை பண்ணது எல்லாமே காங்கிரஸ் தான். இந்த வேலையை காங்கிரஸ் எந்த மாநிலத்தில் செய்யாமல் இருந்தாக்கா இன்னி ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். 1951 இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் நிறைய மாநிலங்களோட அரசை கலைக்காமல் இருந்தாக்கா ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கோம். அதுக்கு எடுத்தது காங்கிரஸ் தான். அதனால் காங்கிரஸ் வந்துட்டு காங்கிரஸ் எப்போ நம்ம வந்து முடிவு எடுக்க மாட்டோம். நம்ம எங்கள் ஆட்சியே பறி போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த ஆட்சியை கலைக்க மாட்டோம் தான் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி கலைஞ்சாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டார். அதுக்காக வந்து அவங்க கொடுத்தா இவங்க அது நமக்காக நம்ம ஆட்சியை கலைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா திமுகக்கு. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்தாங்களே தவிர மற்றபடி அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி காரணத்துக்காகன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஒரு விஷயம், பெரிய மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருந்தார். டீலிமிட்டேஷன் வந்து யாருக்கு வந்து லாபம் கொடுக்குதோ இல்லையோ காங்கிரஸ்க்கு நட்டத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருந்தார். அதுக்காக தான் ஒருவேளை காங்கிரஸ் எதிர்க்குதா? இல்லை, இப்போது காங்கிரஸ் எதிர்ப்பதற்கான முக்கிய காரணம் என்னென்னா வட மாநிலங்களில் காங்கிரஸுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு.
அங்கே சார், அங்கே இமாச்சல் ஆட்சியில இருக்காங்க. இமாச்சலில் மாறி மாறி வருவாங்க. இமாச்சலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இவங்க, அந்த முறை அவங்க, அது மாறி ராஜஸ்தான் பஞ்சாப்லயும் கிட்டத்தட்ட லோக்சபால நல்ல ஓட்டு வித்தியாசத்துல வந்திருக்காங்க. சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி பஞ்சாப்ல ஓரளவுக்கு வந்துட்டாங்க, ஒடிசாவில் பிஜேபி வந்துட்டாங்க. அப்போ அதாவது இவங்க சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசில் ஒண்ணுமே கிடையாது. இது பேர் என்ன, மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா தென் மாநிலங்கள். ஒன்று கர்நாடகா, ரெண்டாவது தெலுங்கானா, மூணாவது கேரளா. இது மூணுத்துல இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு தமிழ்நாடு மேபி கூட்டணி ஆட்சின்னு வச்சுங்க. அப்போது இந்த தென் மாவட்டங்களை தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இது வலுவாக இருக்கும் போது அவங்க அதை விட்டு கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அங்கே நம்ம ஜெயிக்க போகிறதுல தெரிஞ்சு போச்சு, இங்கே நம்ம வெற்றி பெற போகிறோம், இங்கே எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா அது பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அதனால் இவங்க குறைப்பாங்கன்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி பிரபகண்டா பண்ணுறாங்களே தவிர அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நம்ம தெளிவாக சொல்லிட்டாரு, யார் சாதாரண ஒரு போறவர் சொல்லலை, பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எந்த வகையிலுமே தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இதை எதிர்க்கிறாங்கன்னா அவங்க உள்நோக்கம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருவேளை 850 சீட்டா உயருது அப்படின்னா, காங்கிரஸ் 2014 என்ன ரிசல்ட் நம்ம பார்த்தோம், 2019 என்ன ரிசல்ட்னு பார்த்தோம், 2024 அவங்க மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருச்சுன்னாங்க. ஆனால் 100 தொகுதியை கூட அவங்க தொடலை, 99. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபி 240 ஜெயிச்சுது. ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மொத்தமே அந்த 240ங்கிற எண்ணிக்கையை தொட முடியல. 850ன்னு வரும்போது காங்கிரஸோட நிலை என்னவா சார் இருக்கும்? அப்போ அதனால தான் இப்போ அவங்க பயப்படுறது. ஏன்னா இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று எமர்ஜ் ஆகிட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. காலத்தின் தேவை, காங்கிரஸ் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டதே கிடையாது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு கட்சியாக வந்தது அப்படின்னா காங்கிரஸோட நிலைமை என்ன சார் ஆகும்? இல்லை, நீங்கள் இந்த போராட்டத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த போராட்டத்தை தன் பக்கம் திருப்பணுங்கிறதுக்காகத்தான் ராகுல் காந்தி பிரதமர் வீட்டை முற்றுகையிட போறேன்னு போனார். என்ன சார், மூக்குல அவருக்கு ரத்தம்லாம் ஒழுகுனுச்சு இல்லைங்க. போராட்டம் நடக்கக்கூடிய இடம் எங்க? ஜந்தர் மந்தர். இவர் அங்கே போயிருக்கணும், அங்கே போய் அந்த இளைஞர்கள் கூட இணைஞ்சு போராட்டம் நடத்திருந்தா பரவாயில்ல. ஆனால் இவர் ஒரு தனி ட்ராக் எடுத்து பிரதமர் வீட்டை முற்றுகையிட போறேன்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் நம்ம டீசெண்டா ஒதுங்கிக்கலாம், நம்ம தனியா எதிர்க்கட்சி. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அவங்க அப்போ அந்த வெற்றி யாருக்கு வந்துச்சு? இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுக்கு தான் வந்துச்சு, இவங்களுக்கு. ஆனால் அது அந்த வெற்றி இவரதை ஆக்கி கொள்ளணும்னு பார்த்தாரு, அது நடக்கலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த உண்ணாவிரதம் வந்தவருடைய மனைவியே அவரை விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த வேலையை நீங்கள் எடுக்கிறீங்க? அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போது காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இப்போ 840 சீட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா மெஜாரிட்டியாக உங்கள் வட மாநிலங்கள்லாம் பிஜேபி எவ்வளோ செல்வாக்கு மிக்க கட்சின்னு தெரியும். அப்போது ஒரு 500 தொகுதி பிஜேபி ஜெயிக்குது, ஒரு 500 தொகுதி 600 தொகுதியை ஜெயிக்கும் போது அவர்களால் என்ன வேணாலும் இந்தியாவில் எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வர முடியும், எந்த ஒரு மசோதையாகவும் தன்னிச்சையாக நிறைவேற்ற முடியும். 4 பங்கு அவங்கக்கிட்ட சக்தி இருக்கும்போது அதை வர விடாமல் பண்ணணும் இவங்களுக்கு. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய தடையை காங்கிரஸ் வைக்கிறாங்களே தவிர இப்போ விஜய் செய்வது கூட காங்கிரஸோட நிர்பந்தம் தான். ரொம்ப நன்றி சார், நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.